உலகத்திலேயே சமத்துவமான சமூகம் என்று எதுவும் கிடையாது. ஏறத்தாழ நான் அறிந்து ஒரு 36 பேர் முதலமைச்சர் கனவோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணங்களை ஆடம்பரமாக நடத்தாதீர்கள். சாதியை மாற்றிக்கொள்ளவே முடியாது. மதம் மாறலாம். முதலியார் சாதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மூக்கு பெரிதாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா? அல்லது கவுண்டர் சாதியில பிறந்தவர்களுக்கெல்லாம் காது சின்னதாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா? பலர் தவறாக அம்பேத்கர் என்று எழுதுகிறார்கள். அது பழனி பாரதியின் வரி, வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று எழுதுவார். என்ன இருந்தாலும் இவர் ஆம்பளை புள்ள வெங்காயம். சென்னை நந்தனம் கலைக்கல்லூரியினுடைய மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் உதயகுமார் அவர்களே, சொர்க்கோ கருணாநிதி அவர்களே, நா சுந்தரம் அவர்களே, அன்பு ஆறுமுகம் அவர்களே, பீர் முகமது அவர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, அருமை பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வந்து அமர்ந்தவுடனே முதல்வர் என்னிடத்திலே ஒரு செய்தி சொன்னார். இவ்வளவு பெரிய கல்லூரியில் எங்களுக்கு இந்த அரங்கம்தான் இருப்பதில் பெரிய அரங்கம். இது ஒரு சின்ன அரங்கம். இன்னொரு பெரிய அரங்கம் விரைவில் அமைச்சர் மாசு அவர்களின் முயற்சியால் வர இருக்கிறது. இப்போதைக்கு இந்த அரங்கம்தான் இருக்கிறது என்றார். ஒரு விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னேன். 1000 பேர் அமர்ந்திருக்கிற அரங்கில் சரியாக செய்தியை சொல்ல முடியாது. சின்ன அரங்கில் தான் பெரிய செய்திகளை பேச முடியும் என்பதால் எனக்கு இந்த அரங்கம் மகிழ்ச்சி. நான் பேச தொடங்குவதற்கு முன்னால் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அன்பு காரணமாக என்னை பற்றி தம்பி சொர்க்கோ கருணாநிதி சொன்ன எதையும் தயவு செய்து நம்பாதீர்கள். நீங்கள் இளைய மாணவர்கள் என்றால் நான் மூத்த மாணவன். உங்கள் முன்னால் உரையாற்ற வரவில்லை, உங்களோடு உரையாடவே வந்திருக்கிறேன். முதல்வரிடத்திலே நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். நண்பர் உதயகுமார் அவர்கள், நீங்கள் 45 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரம் வரையில் பேசலாம் என்றார். வேண்டாம், அவ்வளவு நேரம் பிள்ளைகள் பொறுமையாக இருப்பார்களா என்று தெரியாது. நான் அரை மணி நேரம் பேசுகிறேன். பிறகு அரை மணி நேரம் அவர்கள் கேள்வி கேட்கட்டும். நாம் இதனை ஒரு கலந்துரையாடலாக வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டேன். முதல்வர் இசைந்திருக்கிறார். அதற்கு என் முதல் நன்றி. ஏனென்றால் எப்போதும் யாரோ ஒருவர் வந்தார், பேசினார், விடை பெற்றார் என்பதாக அல்லாமல், நான் பேசியது உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா அல்லது உங்களிடமிருந்தும் எனக்கு வந்து சேர வேண்டிய செய்திகள் இருக்கின்றனவா என தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு உரையாடல் தான் மிகச்சிறந்த வழி என்பதால் நான் பேசி முடித்த பிறகு ஒலிவாங்கியை உங்களிடமும் நான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். யார் வேண்டுமானாலும் கேள்விகளை கேட்கலாம். அல்லது நான் சொன்ன செய்திகளில் விடுபட்டு போயிற்று என்று கருதினால் அதையும் நீங்கள் எடுத்து காட்டலாம். நேரடியாக இந்த தலைப்பு பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டிய தலைப்பு. அதுவும் இளைஞர்கள் முன்னால் பேசப்பட வேண்டிய தலைப்பு. திராவிடம் பற்றி இன்றைக்கு 1000 கருத்து விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எப்போதும் ஒன்றை பற்றி விவாதம் நடைபெறுமானால் அதுதான் அதற்கு நல்லது. யார் ஒருவரும் ஒருவரை பற்றி அல்லது ஒரு கருத்தியலை பற்றி பேசாமலேயே இருந்து விட்டால் அது தானாகவே தேய்ந்து போய்விடும். பேச பேசத்தான் வளரும். எதிர்மறையாக பேசினாலும் நல்லதுதான். இன்றைக்கு திராவிட நாகரிகமும் சமுதாய கட்டமைப்பும் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். முதலில் பார்த்தபோது எனக்கு இந்த தலைப்பு மாணவர்கள் சட்டென்று விளங்கிக் கொள்வார்களா என்கிற எண்ணம் இருந்தது. உங்களை நான் குறைத்து மதிப்பிடுவதாக கருத வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பு, பொது வெளிகளில் இது பற்றியெல்லாம் பேசுவதற்கான நேரங்கள் குறைந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்த்து கொண்டிருக்கிற காலங்களாக இருப்பதால் இப்படி ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கிறதே என்று நினைத்தேன். நான் 2ஆக பிரித்து கொண்டு முதலில் சமுதாய கட்டமைப்பு பற்றி நாம் பேசிவிடலாம். இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கட்டமைப்பில் எந்த மாற்றத்தை திராவிட நாகரிகம் கொண்டு வர விரும்புகிறது, இதுவரையில் ஓரளவுக்கு எங்கே கொண்டு வந்திருக்கிறது, இவ்வளவுதான் என் உரையினுடைய சாரம். சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? இங்கே மட்டுமல்ல, உலகத்திலேயே சமத்துவமான சமூகம் என்று எதுவும் கிடையாது. சமத்துவமின்மைக்கு வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம். இந்த மண்ணில் ஒரு காரணம் இருக்கலாம், அது சாதியாக கூட இருக்கலாம். இன்னொரு மண்ணில் அது இன்னொரு காரணமாக இருக்கலாம், கருப்பு வெள்ளையாக இருக்கலாம். இன்னொரு இடத்தில் மதங்களாக இருக்கலாம்.
ஏதோ ஒரு போராட்டம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் நம்முடைய சமூகத்தை பற்றி பேசலாம். இந்தியாவை பற்றி இன்னும் சுருக்கமாக தமிழக சமூகத்தை பற்றி எடுத்துக்கொண்டால், இந்த சமூகம் எப்படி இருக்கிறது? வேற்றுமை நிறைந்ததாக இருக்கிறது. அதில் பிழை இல்லை, கவனிக்க வேண்டும். வேற்றுமை நிறைந்ததாக இருப்பதுதான் இயல்பு. யார் ஒருவரும் நீங்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிற இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒரு 300 பேர் எடுத்துக்கொண்டால் 300 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை, இருக்க முடியாது, இருக்க வேண்டியதில்லை. நான் சொல்லுகிற 3 சொற்களையும் கவனிக்க. ஒரே மாதிரியாக இல்லை, இருக்க வேண்டியதில்லை, இருக்கவும் முடியாது. பிறகு எப்படி சமத்துவம் வரும்? சமத்துவம் என்பது ஒரே மாதிரியாக இருப்பதல்ல. வேற்றுமைகளை நாம் ஏற்கிறோம், ஏற்றத்தாழ்வையே மறுக்கிறோம். இதுதான் அடிப்படை. வேற்றுமை என்பது என்ன? நான் வேறு நீ வேறு என்பது வேற்றுமை. நான் மேலே நீ கீழே என்பது ஏற்றத்தாழ்வு. நான் வேறு நீ வேறு என்பதிலே ஒன்றும் சிக்கலே அல்ல. வேறு வேறாகத்தான் இருக்க முடியும். வேற்றுமையிலே தான் ஒற்றுமை காண வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் நான் மேல் நீ கீழ் என்பது என்ன வேறுபாடு? நான் வேறு நீ வேறு என்றால் எனக்கு அடுத்து நீ, அது ஒரு வரிசை. நான் மேல் நீ கீழ் என்றால் எனக்கு அடுத்து நீ இல்லை, எனக்கு கீழே நீ, அது வரிசை, இது அடுக்கு. இரண்டுக்கும் இருக்கிற பெரிய வேறுபாடு. ஆங்கிலத்திலே சொன்னால் இஸ் இட் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் என்பது கேள்வி. நமக்கு உள்ளே இருக்கிற அந்த வேற்றுமை நேராக வரிசையாக இருக்கிறதா, ஹரிசாண்டலாக இருக்கிறதா, அல்லது வெர்டிக்கல் ஒரு அடுக்காக இருக்கிறதா? வீட்டில எல்லாம் அடுக்கு பானை என்று சொல்லுவார்கள் இல்லையா? பாத்திரங்களை அடுக்கி வைப்பதற்கு அடுக்கு பானைக்கு என்ன வேறுபாடு? பாத்திரங்கள் அடுத்தடுத்து இருக்கும், அடுக்கு பானை ஒன்றின் கீழ் இன்னொன்று இருக்கும். சரி, ஒன்றின் கீழ் இன்னொன்று இருப்பதை முற்றுமாக தவிர்த்து விட முடியுமா? அதுவும் முடியாது. எப்படி அந்த ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றன? ஒரு அலுவலகம் இருக்கிறது, வேற்றுமை உண்டு. இங்கே முதல்வர், துணை முதல்வர், துறை தலைவர், பேராசிரியர், அந்த வரிசை அடுக்கு இருக்கிறதா இல்லையா? இருந்துதான் தீர வேண்டும். இருந்தால்தான் நிர்வாகம் நடக்கும். எல்லோரும் முதல்வர்களாக இருக்க முடியாது, எல்லோரும் முதல்வர்களாகவும் இருக்க முடியாது, எல்லோரும் முதலமைச்சர்களாகவும் இருக்க முடியாது. எல்லா என்ன ஒன்று, முதல்வராக வருவதற்கு அவ்வளவு போட்டி இருக்காது, இருக்குமா என்று எனக்கு தெரியாது. முதலமைச்சராவதற்கு நிறைய போட்டி இருக்கிறது. ஏறத்தாழ நான் அறிந்து ஒரு 36 பேர் முதலமைச்சர் கனவோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டில். அந்த போட்டி ஏன் வருகிறது என்றால், அந்த இடம் உயரமான இடம். யார் ஒருவருக்கும் ஒரு இயற்கையான விருப்பம் உயரத்தை நோக்கி போவதுதான். எப்போதும் எது கடினம் தெரியுமா பிள்ளைகளே? உயரத்துக்கு போவது கூட கடினம் இல்லை, போன இடத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினம். நீங்க உயரமா போனதற்கு பிறகு அந்த இடத்துல நாம் பட்டம் கொடுக்கும் போது கூட இயக்குனர் சிகரம், இயக்குனர் அதெல்லாம் பட்டம் கொடுக்காதீங்க. ஏனென்றால் அதற்கு என்ன பொருள் தெரியுமா? அதற்கு மேல் வளர்ச்சி இல்லை என்று பொருள். ஒரு சிகரம் உச்சியில போய் நின்றதற்கு பிறகு எங்கே வளர முடியும்? எனவே உயரத்தை நோக்கி போட்டிகள் உண்டு, அதில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. எதை கவனிக்க வேண்டும் என்றால், இந்த ஏற்றத்தாழ்வு எதன் அடிப்படையில் வருகிறது? அதிகாரம் உடையவர்கள், அதிகாரம் குறைந்தவர்கள், அதிகாரமற்றவர்கள். ஏராளமான செல்வம் உடையவர்கள், செல்வம் குறைந்தவர்கள், செல்வம் அற்றவர்கள். உடல் வலிமை மிக்கவர்கள், உடல் வலிமை அற்றவர்கள். இப்படித்தான் அந்த வேறுபாடு இருக்கும். இதற்கும் நான் சொல்ல போகிற ஏற்றத்தாழ்வுக்கும் வேறுபாடு உண்டு. நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி இந்த அரங்கத்திலே இருந்து கிடைக்கும். ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன்? நான் இங்கே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளின் முகங்களை பார்க்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரர்களின் வீட்டு பிள்ளைகள் இல்லை. இயல்பான ஒரு நடுத்தட்டு மக்களிடமிருந்து தான் நீங்கள் வருகிறீர்கள். நடுத்தட்டு மக்களிடத்தில் பேசுகிற போதெல்லாம் நான் ஒரு திருமண வீட்டுக்கு போகிற போது கூட என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் அதை சுயமரியாதை திருமணமாக நடத்துங்கள் என்பதையெல்லாம் தாண்டி திருமணங்களை ஆடம்பரமாக நடத்தாதீர்கள். ஏனென்றால் ஒரு நடுத்தட்டு குடும்பம் தன் வாழ்நாள் சேமிப்பை ஒரு திருமணத்தில் இழந்து விடுகிறது. ஒரு நாள் திருமணத்தில் தன் வாழ்நாள் சேமிப்பை இந்த நடுத்தட்டு குடும்பங்கள் இழந்து விடுகின்றன. எனவே செல்வ அடுக்கில் கூடுதல் குறைவாக இருக்கலாம், ஆனால்
இந்த நிலைகள் மாறும். இன்றைக்கு அதிகாரமற்றவர்கள் நாளைக்கு அதிகாரமுடையவர்களாக வரலாம். இன்றைக்கு வறுமையில் இருக்கிறவர்கள் நாளைக்கு வளமான இடத்துக்கு வரலாம். எனவே இந்த ஏற்றத்தாழ்வு என்பது மாறும். ஆதலால் சகித்துக் கொள்ளலாம். எதை சகித்துக் கொள்ள முடியாது? மாற்றவே முடியாத ஏற்றத்தாழ்வு இருக்குமானால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. அப்படி மாற்றவே முடியாத ஏற்றத்தாழ்வு நம் சமூகத்தில் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. 2 அடிப்படையில் இருக்கிறது. ஒன்று சாதியின் அடிப்படையில், இன்னொன்று பால், பெண் ஆண் என்கிற வேறுபாட்டில். இந்த 2ம் மாற்றப்பட முடியாத ஒரு ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், சாதியை மாற்றிக்கொள்ளவே முடியாது. மதம் மாறலாம், தொழிலை மாற்றிக்கொள்ளலாம். நான் ஆசிரியராகத்தான் நானும் இருந்தேன். ஒரு 20 ஆண்டுகள் பணியாற்றி விட்டு வெளியே வந்து விட்டேன். எதற்காக இந்த வேலையை விட்டு வெளியே வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்ன விடையை அப்போது யாரும் ஏற்கவில்லை. உண்மையான விடை அதுதான். எனக்கு போதும் என்று தோன்றுகிறது. அடுத்த வேலை பார்க்கலாம். ஒரே வேலையை என்னால் 20 ஆண்டுகள் பார்த்ததே பெரிது. நான் இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு அதை எடுத்துக்காட்டாக சொல்லவில்லை. என்றால் இந்த ஆள் வந்து இருக்கிற வேலையை கெடுத்துருவான் உங்களுக்கு. போதும், 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வெளியே வந்தேன், அந்த இடத்துக்கு இன்னொருவன் வருவான். எனவே நீங்கள் ஒன்றை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனக்கு தையல் கலையிலே ஆர்வம் இருந்தது, சமையல் கலையிலே ஆர்வம் இருக்கிறது என்றால் நான் ஆசிரியர் தொழிலிருந்து சமையலராக போகலாம், என் விருப்பம். மதம் மாறலாம். என்னுடைய இன்றைய கடவுள் நம்பிக்கை நாளைக்கு மாறி போகும், மாறலாம். இன்றைக்கு குடியுரிமையே மாறி போகிறதா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் அமெரிக்கா சிட்டிசன் என்கிறார். குடியுரிமை கூட மாறுகிறது. எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளலாம். சாதியையும் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாற முடியாது. அது கூட நீங்கள் கேட்கலாம், சில பேர் மாறிவிடுகிறான, ஆண் கூட பெண்ணாக பெண் கூட ஆணாக மாறிவிடுகிறார்களே. உண்மைதான். அது 1000-ல் ஒருவர். 1000-ல் ஒருவராவது பெண் ஆணாகவும் ஆண் பெண்ணாகவும் மாற முடியும். ஆனால் 1000-ல் அல்ல, லட்சத்தில், கோடியில் ஒருவர் கூட ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதிக்கு மாற முடியாது. அப்படியானால் இந்த ஜாதியை எது தீர்மானிக்கிறது? ஏதாவது ஜாதிக்கு அடையாளம் இருக்கிறதா? முதலியார் சாதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மூக்கு பெரிதாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா? அல்லது கவுண்டர் சாதியில பிறந்தவர்களுக்கெல்லாம் காது சின்னதாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா? ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? நண்பர்களே, உங்களுக்கு தெரியாத 30 பேரை வெளியூரிலிருந்து கொண்டு வந்து இந்த மேடையில் நிறுத்தி யார் யார் என்னென்ன சாதி என்று எத்தனை பெரிய கொம்பனை வேண்டுமானாலும் அழைத்து சொல்லுங்கள், சொல்ல முடியாது. யார் பெண் யார் ஆண் என்று சொல்லிவிட முடியும். யார் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று சொல்ல முடியாது. எனவே அடையாளமே இல்லாத ஒன்று எதன் மூலமாக நிலை பெறுகிறது என்றால் பிறப்பின் அடிப்படையில் நிலை பெறுகிறது. உங்கள் திறமையின் அடிப்படையில் அல்ல, உங்கள் அறிவின் அடிப்படையில் அல்ல, உங்கள் தகுதியின் அடிப்படையில் அல்ல, உங்கள் உழைப்பின் அடிப்படையில் அல்ல. நீங்கள் யாருக்கு பிறந்தீர்கள் என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு எனக்கு ஒரு முத்திரை நான் பிறப்பதற்கு முன்பே குத்தப்பட்டு இறந்த பிறகும் நீடிக்கிறது என்றால் அந்த முத்திரையை அடித்து உடைக்கிறவரை இந்த சமூகம் சமத்துவமாக ஆக முடியாது என்பதுதான் அடிப்படை. எண்ணி பாருங்கள், எப்போது அந்த சாதி வந்தது? என்ன காரணம்? நான் ஏன் இந்த ஜாதியை சார்ந்தவன்? எங்க அப்பா இந்த ஜாதி, எனவே நான் இந்த ஜாதி. உங்க அப்பா எப்படி இந்த ஜாதி? எங்க தாத்தா இந்த ஜாதி, அதனால இவர்கள். தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா எப்படி இந்த ஜாதி? அவங்க அப்பா இந்த ஜாதி. எந்த காரணமும் இல்லாமல் நம் பிறப்பு என்பதை நாம் தீர்மானிக்கவே இல்லை, நம்முடைய விருப்பமும் இல்லை. யாராவது இந்த ஜாதியில் அல்ல இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று விரும்பி பிறந்திருக்கிறோமா? அல்லது இந்த குழந்தை நம் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று யாராவது முடிவு செய்து அந்த குழந்தையை பெற்றிருக்கிறார்களா? சரியாக சொன்னால் நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. பிறப்பு என்பதே ஒரு விபத்து தான். அது ஒரு ஆக்சிடென்ட். பிறப்பு என்பது ஒரு விபத்து. அந்த விபத்து நாம் சாலையில போகிற போது ஒருவருக்கு விபத்து நேருகிறது என்றால் எந்த இடத்தில் விபத்து நேர்கிறது என்று தெரியாது. எந்த இடத்தில் நாம் பிறக்கிறோம் என்கிற விபத்தும் எப்போது நடந்தது, எப்படி நடந்தது என்று நமக்கு தெரியாது. எனவே நமக்கு தொடர்பே இல்லாத, நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளாத ஒன்று காலகாலத்துக்கும் மாற்றப்பட முடியாததாக இருக்கிறது. சரி, மாற்றப்பட முடியாததாக இருந்தால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம்.
மாற்றப்பட முடியாத அந்த அடையாளம்தான் நம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கிறது. அதான் முக்கியம். நீங்க நம்முடைய பெயர்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கலாம். ஒவ்வொருவரின் பெயரும் அந்த சாதி சார்ந்ததாக இருக்கும். நீங்க சில பெயர்களை சொன்னாலே நான் எந்த ஜாதின்னு சொல்லுவேன். ஒவ்வொருவரின் பெயர், உண்ணுகிற உணவு, இந்த சாப்பாடு சாப்பிட்றவன் இந்த ஜாதி இருக்கா இல்லையா? நம் பெயர், நம் உணவு, நம் உடை, நம் வாழ்க்கை முறை, நம் சடங்குகள் அனைத்தும் சாதி சார்ந்ததாக இருக்கின்றன. இங்க மதம் கூட கிடையாது. மதத்துக்கு பெரிய ரோல் கிடையாது. இந்த திருமணம் எல்லோ இந்துக்கள் வீட்டிலையும் திருமணம் ஒரே மாதிரி நடக்குதா? நீங்க போய் பாருங்க. இந்த வீட்டு திருமணத்துக்கும் அந்த வீட்டு திருமணத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. 2 பேரும் இந்துக்கள் தான். அந்த வேறுபாடு எப்படி வந்தது என்றால், இங்கே மதம் சார்ந்த பண்பாடு இல்லை, சாதி சார்ந்த பண்பாடு மட்டுமே இருக்கிறது. அதான் உண்மை. சாதி அடிப்படையில தான் திருமண சடங்குகள் எல்லாம் நடக்கின்றன. அப்படியானால் இந்த சமூக கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், சாதிய சமூகமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சமூகம் சாதியின் பெயரால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சாதி என்பது பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிறது. பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிற அந்த சாதி நமக்குள் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிறது. அந்த ஏற்றத்தாழ்வு என்னவாக இருக்கிறது என்றால், நான் முதலில் சொன்னது போல வரிசையாக இல்லை, அடுக்காக இருக்கிறது. இதுதான் இந்த சமூக கட்டமைப்பு. இந்த சாதிக்கு அடுத்து எது கூடுதலாக ஏற்றத்தாழ்வை அழுத்தமாக சொல்லுகிறது என்றால், பெண் ஆண் என்பதுதான். நீங்கள் 1000 அறிவு வந்ததற்கு பிறகும் ஆணாதிக்கத்தை ஒழித்து பெண் விடுதலையை நோக்கி பெருந்தூரம் நாம் நடந்துவிட்ட பிறகும் இன்னமும் இந்த மண்ணில் பெண் அடிமைத்தனம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. நாம் கடந்து வந்த பாதை தொலைவாக இருக்கலாம், ஆனால் போக வேண்டிய தொலைவும் கூடுதலாகவே இருக்கிறது. எங்கே கடந்து வந்திருக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. கணவன் இறந்து போனால் எரிகிற நெருப்பில் பெண்களையும் தூக்கி எரிந்த சமூகம் தான் இந்த சமூகம். ஆனால் எந்த பெண் இறந்த போதும் அவள் கணவனை இதுவரையில் யாரும் நெருப்பில் எரியவே இல்லை. கணவன் இறந்து போனால் மனைவிக்கு அடுத்த நிலை 2 தான். ஒன்று தானா செத்து தொலையணும், அல்லது நெருப்பில் போட்டு எரிப்பார்கள். 2லிருந்தும் தப்பித்தால் வாழும் காலம் வரை அந்த பெண் கைம்பெண்ணாக விதவையாக வாழ வேண்டும். சரி, மனைவியை இழந்த கணவனினுடைய நிலை என்ன? ஒரு கவிஞன் எழுதினான், மனைவி இறந்த வீட்டில் அழுகிற பெண்களில் அழகானவளாய் பார்த்து அடுத்த திருமணம் செய்து கொண்டான். ரொம்ப தொலைவாக கூட அவன் போகல. மனைவி இறந்த வீட்டில் அழுகிற பெண்களில் கொஞ்சம் அழகானவளாய் பார்த்து அடுத்த திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமை ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை. இத பெரியாருக்கு முன்னால், திருவிக்காவுக்கு முன்னால், பாரதிக்கு முன்னால் முதலாக எதிர்த்து ஒரு மனிதனின் பெயரை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். நான் அறிந்த வரையில் தமிழ் உலகில் பெண் விடுதலையை பேசிய முதல் மாமனிதன் மயூரம் வேதநாயகம் பிள்ளை. எப்போ? பெரியார் பிறப்பதற்கு முன்னால் 1879 தான் பெரியார் பிறந்தார். 1876 பெண்மதி மாலை என்று ஒரு நூலை மயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதினார். அது மட்டுமல்ல, அவர்தான் தமிழின் முதல் நாவலை கொண்டு வந்தவர். பிரதாப முதலியார் சரித்திரம் என்று பெயர். அது அடுத்த நாவலில் அவர் ஒரு காட்சியை அமைத்தார். இதை நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு சின்ன பெண், 4 வயது இருக்கலாம். அந்த பெண்ணை அழைத்து அந்த பெண்ணினுடைய அம்மா சொன்னாள், அதோ ஜன்னலில் பார், உட்கார்ந்திருக்கிறானே அவன்தான் உன்னுடைய கணவன். அந்த பெண்ணுக்கு கணவன் என்றால் என்ன என்றே தெரியாது. 4 வயது குழந்தை. எவனோ ஒரு பையன் வந்திருக்கிறான், அவ்வளவுதான். தாய் அடுத்து சொன்னாள், அவனிடம் நீ உயிரையே வைக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். ஒருவேளை அவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நான் கல்யாணமே ஆகலை. ஏனென்றால் அப்போது இன்றைக்கு இருக்கிற மருத்துவ வளர்ச்சியெல்லாம் இல்லை. 5 வயசுல பிள்ளைகள் செத்து போவான். 4 வயசுலேருந்து 80 வயது வாழ்ந்தால் அந்த பெண் விதவையா வாழணும். இந்த சமூகத்தை போல, இந்த சமூக கட்டமைப்பை போல ஒரு கொடுமையான சமூக கட்டமைப்பை நீங்கள் பார்க்க முடியாது. தாய் சொன்னாள், ஒருவேளை அவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அவனை நெருப்பில் எரிக்கிற போது உன்னையும் போட்டு எரித்து விடுவார்கள். 4 வயசு பிள்ளைக்கு இதெல்லாம் புரியல. அந்த பிள்ளை அம்மாட்ட திருப்பி கேட்டுச்சு, ஏம்மா என்னை போட்டு எரிப்பாங்க?
நீ அவன்கிட்ட அவ்வளவு அன்பு வைக்கணும். அப்படியா? அவனும் என் மேல அன்பு வைப்பான்லன்னு கேட்டுச்சு. இந்த கேள்வி எங்கே போகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவனும் என் மேல அன்பு வைப்பான்ல, கண்டிப்பா அவன்கிட்ட அன்பா இருப்பான். அப்படின்னா நான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனை எரிச்சிடுவாங்களான்னு கேட்டுச்சு. அந்த அம்மாவிடம் விடை இல்லை, இந்த சமூகத்திடமும் விடை இல்லை. இந்த பெண் ஆண் என்கிற ஏற்றத்தாழ்வு, இந்த 2 ஏற்றத்தாழ்வுகளை சமூக கட்டமைப்பிலிருந்து தகர்த்து விடுங்கள். இந்த சமூகம் உயர்ந்தது, மேலானது. இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு காலகாலமாக போராடி கொண்டிருக்கிறோம். இனியும் தொடர்ந்து போராடுங்கள் என்று சொல்லவே நான் வந்திருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்து இதெல்லாம் உடனடியாக தீர்த்து விட முடியாது. உடனடியாக தீர்த்து விட முடியாதுன்னு நான் சொல்லலை. நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்றைக்கு காலை செய்தித்தாளை நீங்கள் படித்திருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், தினந்தோறும் செய்தித்தாள் படியுங்கள். பாடப்புத்தகங்களை படியுங்கள், அது வேறு. செய்தித்தாள் படியுங்கள். வீட்டுக்கு போன உடனே படியுங்கள் அல்லது தொலைக்காட்சியில பாருங்கள். நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, கை ரிக்ஷாவை ஒழித்தது போல இந்த அரசு சாதியை ஒழிக்க கூடாதா? எனக்கு நீதிபதி மேலேயே கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது. கை ரிக்ஷாவை ஒழித்தது போல அல்ல, எதனை ஒழித்தது போலவும் சாதியை ஒழித்து விட முடியாது. அதை அவரே அடுத்து சொல்றார். உண்மைதான், இவர்கள் நிலவுக்கு போனால் கூட சாதியையும் தூக்கி கொண்டே போவார்கள் போல இருக்கிறது. நேற்றைக்கு நீதிபதி சொல்லி இருக்கிறார், நிலவுக்கு போனாலும் அங்க போயும் நீ செட்டியார் நான் முதலியார் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இவன். இதை நான் எங்கே பார்த்திருக்கிறேன் என்றால் வெளிநாடுகளில் பார்த்திருக்கிறேன். இங்கேருந்து போயிட்டான், சிங்கப்பூர்ல இருக்கான், மலேசியாவில் இருக்கான், லண்டன்ல இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான். ஆனால் அங்கே போனதற்கு பிறகும் அந்த சாதிக்காரனாகவே நம் தமிழர்கள் இருக்கிற கொடுமையை நான் பார்க்கிறேன். இந்தியர்களும் அப்படிதான். இந்த சாதிய கொடுமை எதுவரை நீள்கிறது, எப்போது தொடங்கிற்று, எதுவரை நீள்கிறது என்றால் இறந்ததற்கு பிறகும் நீள்கிறது. சுடுகாட்டில் ஜாதி இருக்கா இல்லையா? இந்த ஜாதிக்காரனுக்கு இந்த சுடுகாடு, அந்த ஜாதிக்காரனுக்கு அந்த சுடுகாடு. நான் கேட்குறேன், எங்கேயாவது எம்ஏ படித்தவனுக்கெல்லாம் இந்த சுடுகாடு, பிஏ படித்தவனுக்கு அந்த சுடுகாடு, 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு இன்னொரு சுடுகாடுன்னு இருக்கா? என்ன வேண்டுமானாலும் நீ படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் கேள்வி இல்லை. செத்ததற்கு பிறகும் கூட உன் சாதிதான் பேசும் என்றால் கவிஞர் பழனி பாரதி சொல்லுவார், இந்த சமூகத்தை சாதிதான் ஆடும் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று எழுதுவார். அதை பலர் தவறாக அம்பேத்கர் என்று எழுதுகிறார்கள். அது பழனி பாரதியின் வரி, வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று எழுதுவார். ஏனென்றால் இந்த சமூகம் அவ்வளவு கொடுமையானது. இந்த சாதிய கட்டமைப்பு என்பதுதான் இந்த சமூகத்தின் கட்டமைப்பு. சரி, இது ஒரு பகுதி. இதற்கும் திராவிட நாகரிகத்துக்கும் என்ன வேறுபாடு? திராவிடம் என்பது என்ன? இன்றைக்கு பல பேர் எழுந்து வந்து திராவிடம், நாங்கள் தமிழர்கள், திராவிடர்கள் இல்லை, நாங்களும் தமிழர்கள் தான். திராவிடன் என்பதல்ல, நான் தமிழன், என் மொழி தமிழ் மொழி, நான் இந்த மண்ணில் வாழ்கிறேன். ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்தியல் திராவிடம் என்பது ஐடியாலஜி. திராவிடம், நான் ஒரு மார்க்சிஸ்ட் என்று சொன்னால் அது என் இனத்தின், என் மொழியின் பெயர் அல்ல. நான் ஒரு RSS காரன் என்று சொன்னால் அது என் மொழியின், இனத்தின் பெயர் அல்ல. ஒவ்வொன்றும் ஒரு கருத்தியல். திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். அந்த கருத்தியல் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சாதியின் பெயரால் பெண் ஆண் என்கிற பால் அடிப்படையிலான வேறுபாடுகளை தகர்த்து ஒரு சமத்துவ சமூகத்தை கட்டமையுங்கள் என்று சொல்லுவதே திராவிடம். அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்லை. என்னை நான் சார்ந்திருக்கிற அமைப்பில் எங்களை நாங்கள் திராவிட தமிழர்கள் என்று சொல்லுகிறோம். 2 விரல்ல ஒரு விரல் தொடுன்றான் நம்ம பேர். நீ திராவிடனா தமிழனான்றான். நான் என்ன சொல்றேன், இப்ப கருணாநிதி பேராசிரியர், கருணாநிதி கவிஞர், கருணாநிதி இந்த ஊர்க்காரர். நீ ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். நீ பேராசிரியரா இந்த ஊர்க்காரரானா, நான் இந்த ஊரில் இருக்கிற பேராசிரியரா, ஒண்ணுதான் சொல்லணுங்கிறது எங்கேயாவது ஒரு மரபு உண்டா? தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள். அதற்கு நான் வேற 20 வருடம் தமிழாசிரியராக இருந்து தொலைத்தேன். அதனால இலக்கணமெல்லாம் நினைவு வருகிறது. இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒன்று இருக்கு. வாழை மரம்னு ஒன்று சொல்றோம். மரம் என்பது பொது பெயர். இது என்ன என்றால் வெறுமனே மரம்னு சொல்றதில்லை. ஏனென்றால் இதுவும் மரம், தென்னை மரமும் மரம்,
பனைமரமும் மரம், மாமரமும் மரம். இதை ஏன் வாழை மரம் என்று சொல்லுகிறோம் என்றால், மரம் என்பது பொது பெயர், அதில் வாழை, தென்னை, பனை, மா என்பதெல்லாம் சிறப்பு பெயர்கள். இந்த அடையாளத்தையோடு அந்த பொது அடையாளத்தை சொல்லுகிறோம். இது வாழை மரம் என்பது போல நான் தமிழன், எல்லோரும் தமிழர்கள், ஆனால் எல்லோரும் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் தமிழன், நான் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருப்பதால் திராவிட தமிழன். நீ சாதி தமிழனாக இருந்தால் அது உன் விருப்பம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை திராவிடன் என்று சொல்லவே கூடாது என்று சொல்லக்கூடாது. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல், அது சமத்துவத்தை நோக்கிய கருத்தியல். இந்த மாணவர்களுக்கு நான் முதலில் உண்மையாக நன்றி சொல்ல வேண்டும். நான் நகைச்சுவையாகவோ ஜனரஞ்சகமாகவோ உங்களை மகிழ்விக்கும் வகையிலோ பேசவில்லை என்று எனக்கே தெரியும். ஆனாலும் போனால் போகிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு வேண்டுகோளோடு, வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். எப்படி கருணாநிதி சொல்லுவதை நம்பாதீர்கள் என்று சொன்னேனோ, அதை போல நான் சொல்லுவதையும் நம்பாதீர்கள். நான் சொல்லுவது சரிதானா என்று எண்ணி பாருங்கள். நான் சொல்லுவது சரியாகவும் நியாயமாகவும் இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் திராவிடத்தின் அடிப்படையான கோட்பாடுகளில் ஒன்றுதான். எதுவும் சரியாக இருந்தால் மட்டுமே ஏற்போம் என்பதும் திராவிட நாகரிகம், அதுதான் திராவிட பண்பாடு. திராவிடம் இந்த சமூக கட்டமைப்பை உடைப்பதற்கு என்ன செய்தது, அதை மட்டும் நான் சொல்லி என் உரையை நிறைவு செய்தேன். இந்த திராவிட இயக்கம் தோன்றியதே திராவிட நாகரிகத்தின் அடிப்படையில் என்று சொன்னால், அந்த திராவிட நாகரிகத்தில் தொடங்கிய இந்த இயக்கம் என்ன செய்தது, எப்போது தொடங்கிற்று? 1912, 113 ஆண்டுகள் ஆயிற்று. எங்கே தொடங்கிற்று? 1911ஆவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்தது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு செய்தியை சொன்னது. யார் யார் படித்திருக்கிறார்கள், எந்த சாதியை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள், எந்த சாதியை சார்ந்தவர்கள் படிக்கவில்லை, எந்த சாதியை சார்ந்தவர்கள் நீதிமன்றங்களில் அரசு அலுவலர்களில் வேலை பார்க்கிறார்கள், மற்ற சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன வேலை பார்க்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை அரசாங்கம் தந்தது. அது வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பின்படி நான் சொல்லுவது 1911. ஒரு குறிப்பிட்ட, நான் இது கல்லூரி என்பதை நான் அறிவேன், எந்த கட்சி அரசியலையும் நான் பேச மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் 26% படித்திருந்தார்கள். அப்போது அதுவே குறைவுதானே. இன்றைக்கு 90% படித்திருக்கிறோம். முன்பெல்லாம் பிள்ளைகளை, ஒரு வீட்டுக்கு போனால் 4 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை படித்திருந்தால் பெரிது. இன்றைக்கு படிக்காத பிள்ளைகள் நம் வீட்டில் எந்த வீட்டிலும் கிடையாது. எல்லா பிள்ளைகளும் படிக்கிறான். படிப்பதற்கு இடம் கிடைத்ததற்கு பிறகு கூட இங்கே சமத்துவமாக எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் பாருங்கள். இது 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் கனவு. இப்படி உட்கார முடியாது. எல்லோரும் உட்கார்ந்திருக்கிற போது அந்த ஓரத்தில் தனியாக 2 பேரை உட்கார வைத்த சமூகம் இது. அப்படி தனியாக உட்கார்ந்தவர்களில் ஒருவர் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது இதை அவரே எழுதுகிறார், அவரே தன் வாழ்க்கை வரலாற்றில் எழுதுகிறார். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், ஏனென்று தெரியவில்லை, என்னை மட்டும் தனியாக உட்கார வைத்தார்கள். எத்தனை கொடுமை பாருங்கள். ஒரு பிள்ளையினுடைய நெஞ்சில் அவன் மட்டும் தனியாக உட்கார வைக்கப்படுகிறான். அவனை யாரும் தொட மறுக்கிறார்கள். அம்பேத்கர் 2 பேரோடு அங்கே அமர்ந்திருந்தார். அன்றைக்கு அந்த சமூகம், அந்த வகுப்பறை, அந்த ஆசிரியர், அந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை. அந்த 2 பேரில் ஒருவன் தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தையே எதிர்காலத்தில் தரப்போகிறான் என்றார். லண்டனில் குவிந்து கிடக்கிற புத்தகங்களை கூடுதலாக படித்தவர்கள் என்று 2 பெயர்கள் பதிவாகி இருக்கின்றன. ஒன்று காரல் மார்க்ஸ், இன்னொன்று நம்முடைய அண்ணல் அம்பேத்கர். அந்த அறிவாளியைத்தான், அந்த மாமனிதனைத்தான் அப்படி உட்கார வைத்தோம். அதற்கு பிறகு அடுத்தது என்ன தெரியுமா? அப்படியே சாதியெல்லாம் தாண்டி வந்தாலும் ஆண்கள் தான் படிப்பார்களே தவிர பெண்கள் உள்ளே வந்துவிட முடியாது. ஆண்கள் உள்ளே வந்தவுடனே செய்த முதல் காரியம் பெண் வராமல் கதவை சாத்தியது தான். இந்த ஆண்களே யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்ததோ அவன் வாய்ப்பு கிடைத்தவுடன் பெண் வந்து விடாமல், தன் வீட்டில் இருக்கிற தன் தங்கை வந்து விடாமல் பார்த்து கொண்டான்.
எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு இன்றைக்கு பெண்களுக்கான கல்லூரிகள் நாடெங்கும் இருக்கின்றன. பெண்கள் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள், முதல்வர்களாக இருக்கிறார்கள். ஜெர்மனியிலே இந்தியா ஒரு கப்பல் வாங்கியது. 14 பேர் போய் அந்த கப்பலை கூட்டி வந்தார்கள். அந்த கப்பலை ஓட்டி வந்த 14 பேரும் பெண்கள் என்பது இந்திய வரலாற்றின் ஒரு செய்தி. எவ்வளவு காலம் மாறிற்று! எல்லாவற்றுக்கும் திராவிடம், எல்லாவற்றுக்கும் பெரியார் தான் காரணமா என்று அதிமேதாவிகள் சிலர் கேட்கிறார்கள். அந்தந்த இடத்தில் அங்கங்கே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் இப்படிப்பட்ட அறிவாளிகள் தோன்றினார்கள். தமிழ் மண்ணில் தோன்றியவர்களில் ஒருவர் பெரியார். அவர் கொண்டு வந்த தத்துவம், சித்தாந்தம் திராவிடம். அது 12லேயே தொடங்கிட்டு. நான் குறிப்பிட்டேனே, 1911ஆவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் 26% படித்திருந்தார்கள். 2வது இடத்தில் இருந்த சாதியினர் எவ்வளவு தெரியுமா? 2.1%. முதல் இடம் 26.4, 2வது இடம் 2.1. அதற்கு பெயர் செகண்ட் பிளேஸ் அல்ல, த டிஸ்டன்ட் டு, மிக வெகு தொலைவில் இருந்த 2வது இடம். 2க்கும் 1க்கும் இடையில் 3 சாதிகள் படித்திருந்தார்கள். 1%க்கும் குறைவாக ஓரிரு சாதிகள் படித்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான சாதிகளை சார்ந்த மக்கள் படிக்கவே இல்லை, படிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதுதான் சமூக கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை உடைத்து திராவிட இயக்கம் முதலமைச்சர் ஆவதற்காக தொடங்கிய இயக்கம் இல்லை. எதற்காக தொடங்கப்பட்டது என்றால், இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்கிற நோக்கம். அதுதான் திராவிட நாகரிகம். எல்லோருக்கும் கல்வி வேண்டும், எல்லோருக்கும் வேலை வேண்டும். ஒரு எதிர்பாராத விதமாக நீதி கட்சி 1920 டிசம்பரில் ஆட்சிக்கு வந்தது. வந்தவுடன் அவர்கள் செய்தது, நான் சொல்லுகிறேன், நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், யார் சொன்னாலும் நம்பாதீர்கள், தேடுங்கள், சரிபார்த்து கொள்ளுங்கள். சரியாக இருந்தால் மட்டும் நம்புங்கள். 1921 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பானகல் அரசர் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். என்ன என்றால், இந்த சாதியினருக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாக வேண்டும் என்பது. 21 ஆகஸ்ட் 16. கடும் எதிர்ப்பு. எதிர்ப்புகளை மீறி அந்த முன்வடிவம், சட்ட முன்வடிவம், மசோதா சட்டமாக ஆகிவிட்டது. ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேறுகிறது. ஆனால் அதிகாரிகள் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? அன்றைக்கு சொல்ல முடிந்தது, நடைமுறைப்படுத்தவில்லை. 21 நிறைவேறிய சட்டம் 7 ஆண்டுகள் காத்து கிடந்து 1927 டிசம்பரிலே நிறைவேற்றப்பட்டு 28 முதல்தான் தமிழ்நாட்டில் இட ஒதுக்கீடு, எல்லா சாதியினருக்கும் கல்வியில் இடம் வேண்டும் என்கிற நிலை வந்தது. இதுதான் திராவிட நாகரிகத்தின் முதல் தொடக்கம். வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியலின மக்களுக்கு, தீண்டப்படாத மக்களுக்கான இட உரிமையை அண்ணல் அம்பேத்கர் 1943 ஆகஸ்ட் 11ஆம் தேதி பெற்றுக் கொடுத்தார். அதனால்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஆனால் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இல்லை. தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கம், திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு போராடி அதனை பெற்று தந்தது. இன்னொரு செய்திக்காகவும் திராவிடம் போராடிற்று, அது பெண் விடுதலைக்காக. எப்படி? 1929 பிப்ரவரி 17, 18 இதோ பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டில் ஒரு முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன தீர்மானம் தெரியுமா? பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்ற தீர்மானம். அப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம கூட்டங்கள் என்னோட பேசுகிற போது தோழர் மதிவதனி தான் கேட்பாங்க. அங்க பெண்களாக அமர்ந்திருக்கிற போது எல்லாரையும் பார்த்து, ஏமா உங்க அண்ணன் தம்பிலாம் உங்கள்கிட்ட பிரியமா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும். இல்ல ரொம்ப பிரியமா இருக்காங்கன்னு அந்த பொம்பளைங்களாம் சொல்லுவாங்க. நல்லது. நீங்க சொத்து கேட்டா கொடுப்பாங்களா? அடுத்த கேள்வி கேட்கும். அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க, பிரியமா இருப்பானே தவிர நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடுவான். எனக்கும் இந்த வீட்டு சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னமும் எல்லா அண்ணனும் எல்லா தம்பியும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்றால்
95 ஆண்டுகள் 94 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய திராவிட நாகரிகம்தான் இந்த சமத்துவ கட்டமைப்புக்கு வழிவகுத்தது. அதுதான் அடிப்படை. அன்றைக்கு பெரியார் என்ன சொன்னார்னா, அந்த தொடக்க பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் பெண்கள் தான் ஆசிரியர்னார். அது சும்மா முதல்ல சொல்லி பார்த்தார். 31ல் அடுத்த செய்தியை சொன்னார். நீங்க ரொம்ப எதிர்பார்த்தால் ரொம்ப வியப்பாக இருக்கும். 26ல் தொடக்க பள்ளியில பெண்கள் ஆசிரியர்களா இருக்கணும்னாரு. சரி, இவரும் பொம்பளைங்களை ஒரு டீச்சர் வேலைக்கு தானே அனுப்புறாருன்னு நினைச்சாங்க. 31ல் சொன்னாரு, இந்த காவல்துறையும் பெண்களை சேர்த்துக்கிட்டா என்னன்னு கேட்டார். 31ல். ஏன்னா நம்முடைய மரபு என்ன, ஒரு 18 வயசு பொண்ணு கடைக்கு போகும், வீட்டில் அம்மா என்ன சொல்லும், இந்த தம்பியையும் கூட துணைக்கு கூட்டு போகணும். அவனுக்கு 6 வயசு, அவனுக்கு டிராயரே சரியா மாட்ட வராது. 18 வயசு பொண்ணுக்கு இந்த 6 வயசு பையனை ஏன் நீங்க துணைக்கு அனுப்புறீங்கன்னா, என்ன இருந்தாலும் இவர் ஆம்பளை புள்ள வெங்காயம், யாராக இருந்தாலும் வலிமை இருந்தால் பெண்ணோ ஆணோ பார்த்து கொள்ளலாம், அதெல்லாம் ஒண்ணு. நான் கல்லூரிகளில் படிக்கும்போது ஆசிரியராக இருக்கிற போது சொல்லுவேன் பெண் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே நீங்கள் கலித்தொகை மட்டும் கற்றுக்கொண்டால் போதாது, கராத்தேயும் சேர்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பாதுகாப்பு. தனக்கான பாதுகாப்பை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் என் மாணவர்கள் என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பான், ஆனா ஒரு கேள்வி கேட்பான், நீங்க சொல்றதெல்லாம் சரி சார், ஆனா இந்த பொம்பளை பசங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அம்மா. ஏன் தெரியுமா, என் தாய் பெண் தான், என் மகள் பெண் தான், என் மனைவி பெண் தான், என் தங்கை பெண் தான். நம் வீட்டில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பெண்கள் தான். பெண்கள் இல்லாமல் நாம் இல்லை, நாம் இல்லாமல் பெண்கள் இல்லை. இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் இப்படி இணைந்துதான் செல்ல வேண்டும் என்கிற போது ஒரு சமத்துவம் என்பதே நாம் கட்டமைக்க வேண்டிய சமூகத்தின் எதிர்காலம். அதற்கான தொடக்கத்தை திராவிட நாகரிகம் செய்தது. இன்னமும் முற்று பெறவில்லை, அத்தனை எளிதில் முற்று பெற்று விடாது. எனவே அந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். இப்படி ஒரு தலைப்பை எனக்கு தந்த முதல்வர் உள்ளிட்ட உங்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என் அன்பு வணக்கம், நன்றி.